ஹாய். இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த 3 கலவை கருவேப்பிலை, நெல்லிக்காய், ஆவாரம் பூ, இந்த 3 கொண்ட ஒரு தேநீர் பார்க்குறோம். முக்கியமாக இது நீரிழிவு நோயாளிகளுக்கும் உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் அடிஷ்னலாக கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களும் கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்களுமே இந்த தேநீரை குடிச்சு வரலாம். ஹை ப்ரெஷர் அருமையாக கட்டுப்படும். நீரிழிவுக்காரர்கள் அதுவும் பார்டரில் இருக்குங்கிறவங்க, அதாவது பிஃபோர் 110 இருக்கணும், ஆஃப்டர் 140க்கு கொஞ்சம் அப்படி கிட்டத்தட்ட இருக்குது, சுகர் வந்துரும்னு சொல்கிறாங்க டாக்டருங்கிறவங்களுக்கு இது அற்புத தேநீராக இருக்கும். நமக்கு கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் வருடம் முழுதும் கிடைக்கும். இந்த ஆவாரம் பூ நாம் சொல்லி வச்சு காய்காரங்ககிட்டே சொல்லி வச்சு வாங்கலாம், அவங்க கொள்முதல் பண்ணி தர்றாங்க. என்ன நாட்டு மருந்து கடைகளில் கொஞ்சம் காஞ்சது போல் நம்மளுக்கு கிடைக்கும். பரவாயில்ல, எது கிடைக்குதோ அதை ஆவாரம் பூ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள், ஒரு அரை கைப்பிடி, அதே அளவு ஆவாரம் பூ. நெல்லிக்காயை எடுத்து அந்த 3 பல்ப்பு மட்டும் எடுத்துக்கிறோம். மிச்சம் 3 துண்டுகளை மறுநாள் நம்ம போட்டுக்கலாம். இதை தொடர்ந்து குடிக்கணும், 48 நாட்கள் குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கலாம், ஆனால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிருக்கணும். அதாவது வெறும் வயிற்றில் காலையில் எழுந்த உடனே குடிக்க வேண்டாம். காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்கு காலையில் நீங்கள் குடிக்கலாம், இல்லைன்னா சாயந்தரமாக 5 மணி 6 மணிக்கும் நீங்கள் குடிச்சிக்கலாம். கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இந்த ஆவாரம்பூ அதாவது ஆவாரம்பூ சாப்பிட்டா சாவாரை காண முடியாதுங்கிறது சித்தர்கள் பழமொழி. அப்போ இந்த ஆவாரம்பூ டிசீஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே இந்த ஆவாரம்பூவை தவிர்க்காமல், நீங்கள் டிசீஸ் இல்லாதவங்க ஏதோ வாரம் ஒரு நாள் நீங்கள் இதை எடுத்துக்கும்போது உங்களுக்கு அந்த டிசீஸ் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது நீங்களும் ஒரு நாள், வாரம் ஒரு நாள் சாதாரணப்பட்டவங்களும் குடிக்கலாம். 3 துண்டு நெல்லிக்காயை நல்லா அந்த துணி மேலே கல்லை வச்சு இடிச்சிங்கன்னா நல்லா இடிப்படும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். 300 மில்லி தண்ணி விட்டுக்கிறோம். இதெல்லாமே கழுவி போட்டுட்டோம். 300 மில்லி தண்ணி. அதை சுண்ட வைக்கிறது 3/4 பங்கு, அதாவது 200 மில்லியை கொண்டு வந்துடுறோம். அப்போ கொஞ்சம் 10% அனலில் லைட்டாக மூடி வச்சிங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் எவாப்ரேட் ஆயிரும், சத்துக்கள் மட்டும் தண்ணீரில் தங்கும். அதனால் ஒரு கழிச்சு மூடி வைக்கலாம். ஒரு 4 நிமிஷத்தில் 10% அனலில் நம்ம பாருங்கள், இதில் 1/4 டம்ளர் ஊற்றணும், இப்போ 3/4 டம்ளர் தான் வந்திருக்கு. இது கணக்கு, கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தூர போட்டுடலாம். இப்போ நாம் ஆஃபீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் இது போல் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி கொடுக்கும்போது அவங்க ஒரு 11 மணிக்கு குடிச்சுக்குவாங்க. கடைக்கு போகிறவங்க, வெளி வேலைகளுக்கு போகிறவங்க ஒரு 11 மணிக்கு காலையில் குடிச்சிக்கலாம். வீட்டில் இருக்க நாம்பளாக இருந்தால் காலையில் 11 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே, அதாவது நம்ம வயிற்றில் ஃபுட்டும் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் எம்டியாகவும் இருக்கணுங்கிறது போல் இந்த தேநீரை குடிச்சு வரலாம். நீரிழிவும் உயர் ரத்த அழுத்தமும் பார்டரில் இருக்குது, நீங்கள் இன்னும் மருந்தே எடுத்துக்கல, டாக்டர் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் முன்ன பின்ன காமிக்குது, உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வந்துடும், பிளட் ப்ரெஷர் வந்துடும், சர்க்கரை நோய் வரப்போகுதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது 21 நாளில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கட்டுப்பட்டுருக்கும். ஆல்ரெடி உயர் ரத்த அழுத்தத்துக்கும் நீரிழிவுக்கும் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறவங்களா இருந்தால் மாத்திரைகளோட கூட இந்த தேநீரை எடுத்து வரும்போது 21 நாளில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 21 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு ஒரு 5-6 நாள் விட்டுடணும், திரும்பவும் இதை எடுத்துக்கணும். ஏன்னா தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா மருந்தாக இது கன்வெர்ட் ஆகாது, உணவாக நம்மளோட வயிறு ஜீரண மண்டலம் ஏற்றுக்கும். இந்த புரிதல் வேணும். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.